Welcome to my channel. முதலமைச்சர் அவர்கள் கேவிவி நரசிம்மா ரெட்டி குப்பத்தை பார்வையிட்டுவிட்டு டேய் சிஎம் சார் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காரா? அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். டேய் இந்தாங்கடா. டேய் டிஃபன் அப்புறம் தின்னுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. அண்ணா வந்துட்டு இருக்காரு, கிளம்பணும். மே போயிட்டு வாட்டா. ஹாய் 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 செம்மையா ரெடியா இருக்காரு சார். சிஎம் பார்க்க போயிட்டு இருக்காரா? சென்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. சென்டர் சிஎம்காக இல்லை, என் சிஓலிக்காக. சாமி அது சரி, சிஎம் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கோ சாமி. நம்ம ஹால் சர்த்துல பெருசாக்கி மாட்டிக்கிறேன். எதுக்கு? யாரு சிஎம் சாரோட மீட்டிங் போனான்னு எல்லாத்தையும் பெருமையா பேத்திக்கலாம்ல. போட்டோ தானே கேட்க, எடுத்துட்டு வரலாம். என் பொண்டாட்டி கேட்கும் போது என்ன வேணாலும் தரலாம். சாமி தொடக்கூடாது சாமி, ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாகும். ஜாஸ்தியான நல்லதாமே. சாமி ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியானா உனக்கு தான் ஆபத்து. ஆபத்து தான் எனக்கு பிடிக்கும். சாமி வேணாம் சாமி. சத்தம் போடாத, சுத்தி ஆளுக மானம் போயிட போத. சத்தம் போடாம உன்னை சாமி வேணாம். யோ எங்க போயிட்டு இருக்க? மீட்டிங்குக்கு எனக்கு வா சாமி. எதுக்கு? ஃபீலிங்ஸ் ஏறிடுச்சு. ஏ விளையாடாத மீ, சிஎம்மோட மீட்டிங்குக்கு எனக்கு. அது மொத்த வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சியா? பாரா சாமி சொக்கா கசங்கி போயிடும். நான் தேய்ச்சி தரேன் சாமி. மே தெரிஞ்சு போயுங்க. கேசுவா நம்ம மச்சான், உங்க அக்காவுக்கு சொக்கா பிடிக்கலையா? நான் போய் மாத்தி போட்டு வந்துடுறேன். சரி மச்சான். டேய் நீங்க டிஃபன் தின்னலாம்டா. கௌ டிஃபன் எடுத்து கொடுக்கா. சரி வா, எடுத்துட்டு வரலாம். ஹலோ நோ, அண்ணனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும் போல இருக்குது. அண்ணன்கிட்ட சொல்லிட்டு. நம்மள சொக்கா கசங்கள தானே. ஆமாமே பூ மாயிக வித்த காரியம் நீ. சாமி மறுபடியும் ஃபீலிங்ஸ் ஏறுது சாமி. ஏண்டி மொதல் இந்தா டைம் ஆகுது. ஏ என்ன போட்டோ வேணுமா வேணாவா? டேய் கேசுவா மச்சான் லேட் ஆயிடுச்சா? இல்ல மச்சான், இங்க உனக்கு வேலை வந்துச்சு, 1/2 மணி நேரம் லேட் ஆகும்ட்டேன். மச்சான் அந்த சொக்காவோட இந்த சொக்கா நல்லா இருக்குது உனக்கு. நக்கல் அதிகமாயிடுச்சுடா உனக்கு. நக்கல்லாம் இல்ல மச்சான். அதே சொக்கான்னு தெரியும், ஆனாலும் நக்கல் பண்றேன். அதே சொக்கா மச்சான். இது ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இருந்ததுனால இது வேற சொக்கா நினைச்சிட்டேன் மச்சான் நானு. எது மறு வச்ச மாவு வேச மாதிரியே? புஷ்பா சார் ஏன் இங்க வந்திருக்கீங்க? சேஷாச்சலத்துல இருந்து நீங்க சட்டசபைக்கு போறீங்களா என்ன? வா காலைல ஏந்தா எல்லா சட்டசபை மேலேயும் புஷ்பாடி தான் போறாங்க. அப்புறம் புஷ்பா இதுக்கு சட்டசபைக்கு போனோம். அதெல்லாம் இல்லம்மா, என் பொண்டாட்டி எப்போ வந்து கேட்டது இல்லையா? ஆனா இன்னைக்கு சிஎம் சாரோட ஒரு போட்டோ வேணும்னு கேட்டா. அவ கண்ணுல சந்தோஷத்தை காணலான்னு வந்து. என்ன சித்தப்பா சார், நீங்க சென்ட்ரல்ல விட்டு ஸ்டேட் அரசியலுக்கு வந்துடலாம்னு யோசிக்கிறீங்களா? கேபினெட் அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. வாப்பா தேவையில்லாத பஞ்சாயத்து. என்ன கேக்குறேன், மினிஸ்டர் ஆகணுமா இல்லையா? பின்ன அதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். சேதி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, கேட்கலன்னு எப்படி? அதோட சிக்காவை டிரான்ஸ்ஃபர் மேட்டர் காதில் போட்டு போகலான்னு. அதெல்லாம் கேட்டு என் மானத்தை வாங்காத. அவனுக்கு பயந்து நான் கேட்கறேன்னு வானுங்க. உனக்கு சம்மந்தம் இல்லப்பா, அது ஏன் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுவேன். ஆனா அவன் என்ன நினைப்பான், என்னாலதான்னு சொல்லுவான். நான் தலை குஞ்சு கிடக்கட்டா? வேணாம், ஷகாவட்ட நான் கவனிச்சுக்க, உன் மினிஷியை நீ கவனிச்சுக்கோண்ணா. இதை நீ செய்யணும்னா எனக்கு தெரியாம செஞ்சுக்கணும். எனக்கு தெரியாம செய்யணும்னு நீ நினைச்ச, இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, விட்டுண்ணா. வாயா. என்ன சங்கர் ரெட்டி, சித்தூர் வார்டு எலெக்ஷன்ல ஒரு 10 சீட் கூட ஜெயிக்கல. எந்த முகத்தை வச்சு நம்ம நிக்கலாம்ப்பா. இப்ப நான் இவனுக்கு சீட் எதுக்கு? கட்சிக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்க மாட்டாங்க. நிற்கும் போதும் கால் நிலத்துல இருக்கும், உட்காந்தா ஒரு கால் மேல இன்னொரு கால் இருக்கும். சிஎம் முன்னாடி நல்லா இருக்காருப்பா. புஷ்பாவை சுமக்குதுங்களா, அதுங்களுக்கு என் கெத்தியம் சேர்த்து சுமக்க சத்துக்குண்ணா. வாசிதப்பா அண்ணா என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குண்ணா? எப்படி இருக்கு அந்த பிரதாப் ரெட்டி? திருப்பதி தெரு ஃபுல்லா அவனோட போட்டோ தான் இருக்கு. வரவேற்பு எனக்கா அவனுக்கா? ஸ்டேட் இன்சார்ஜ் இல்லைண்ணா,
சொக்கா பக்காவாக போட்டோ எடுக்கிறதுக்கு பக்காவா இருக்கு மச்சான், மாத்தம் தானே இருக்கு. அது சரிண்ணா, இவனை பற்றி சொல்லட்டுமா உங்களுக்கு? ஏய் புஷ்பா தானே, கேள்விப்பட்டிருக்கையா? அடிக்கடி உன் பேர் என் காதுல விழுந்துட்டு இருக்கு. பயங்கரமான ஆளா இருக்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் காலி பண்றியான், போலீஸ்காரங்களுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறியாம. உன் பேர் இங்க மட்டும் இல்லையா? கொடு, டெல்லி வரலாம் கேக்குது. என் பார்ட்டிக்கு வேண்டிய ஃபண்டை கொடுக்குற, அது போதும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஓகே வசதப்பா. புஷ்பா பொண்டாட்டி சிஎம் சாரோட நல்ல ஃபோட்டோ கேட்டாங்க, எடுப்பா. என்னது இது சித்தப்பா? என்னன்னா ஃபண்டு கொடுக்குறான்னு கடத்தல்காரங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. செருப்பு காலுக்கு சுகமா இருக்குதுன்னு அதை எடுத்து கையில் மாட்டிக்க முடியாதுல்ல. நாளைக்கே இந்த ஃபோட்டோ டேய் ஃபோட்டோ எடுத்தேன்னா? இல்லை எடுக்கல சார். எனக்கு கிசுக்குன்னு சவுண்ட் வந்ததே. சீஃப் செக்ரட்டரி சார், சார் உங்களுக்கு கேட்டுச்சா கிசுக்குன்னு ஒரு சவுண்டு? ஃப்ளாஷ் எதுவும் வரல. ஃப்ளாஷ் இல்லை சார், சவுண்டு. யோப்பியே உனக்காவது கேட்டுச்சா சவுண்டு கிசுக்குன்னு? எஸ் சார், எனக்கு டவுட்டாக இருக்கு. பிரிண்ட் எடுத்தா தெரிய போகுது. பிரிண்ட் போடக்கூடாதியா? டேய் அது கூட பாஸ். காலையில மேல் திருப்பதியில என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட போட்டோ எடுத்தோமே, அது கூட இதுல தான் இருக்கா? இதில் தான் இருக்கு சார். எல்லாம் போச்சு சித்தப்பா. சின்ன பையன் தானே, அதான் பொண்டாட்டி பேச்ச கேட்டு போட்டோ எடுக்க வந்திருக்கிறான். புஷ்பா, பொண்டாட்டி பேச்ச கேட்டு முன்னேறின மனுஷன் எவனும் இல்லப்பா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சித்தப்பா ஏதோ பேசணும்னு சொன்ன? உட்காரு. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியல. என்ன தெரியுது? நீ கவலைப்படுறதானே மச்சான்? எங்கே ஃபீல் ஆகிடுவானு டென்ஷன் பட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். உனக்கு நடிக்க வரலையே. என்னண்ணா வந்த வேலை ஆச்சா? ஆச்சப்பா, எந்த துறையும் தெரியாது, ஆனால் மினிஸ்டர் கிடைக்குன்னு சொல்லிட்டாரு. நாம தான் கொஞ்சம் துட்டு ரெடி பண்ணிக்கணும். அதை கேட்கல. சைக்காவை ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்களா? அது கேட்டேன். வேண்டாம், நீ தானே சொன்ன. அப்போ நீ கேட்கல. இல்லைன்ட்டாருப்பா. போலீஸோட ஒத்து போயிடுங்கிறாரு. வர்ற போலீஸோடலாம் வம்புக்கு போய் டிரான்ஸ்ஃபர்னாக்கா என்ன பண்ண முடியுன்றாரு. சரி, நீயும் வேணாம் நீ, நானும் விட்டேன். அவன் வேணான்னது வேற, நான் வேணான்னது வேற. அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. என்னப்பா பேச்சு மாறிக்கிட்டு இருக்கு? சிஎம்ஐ போய் அவன் இவன் ஃபோட்டோ எடுக்க ஒத்துக்கலைன்னு மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறல்ல? அப்படிலாம் இல்லை. இப்போ சிஎம்மாக இருக்கிறதுல லட்சம் பிரச்சனை இருக்குதே. என்னாட்ட ஸ்மக்லரோட போட்டோ எடுக்கிறத விட. நாளைக்கு நீ சிஎம்மா நல்லா தானே சொல்லுவேன். நான் இதுக்கு சொல்லுவேன், சூப்பராக போஸ்ட் கொடுப்பேன். ஏந்த போட்டோ எடுத்துக்குவேன்ல? எடுத்துக்குவோம்ப்பா, அதில் என்ன? அப்போ நீ சிஎம் ஆயிடு. என்னது? இப்போ நீ தான் சிஎம். புஷ்பா, என்ன புத்தி இது கெட்டு போச்சேன்? சிஎம் சிஎம் சரியே. புஷ்பா சார் உன் பக்கத்தில் இருக்கும்போது மந்திரி பதவிக்கு நீ ஏன் பிச்சை எடுக்கிற? மினிசியத்தா இசியத்தான்னு கொஞ்சம் பெருசா யோசிக்கணும்னா என் பக்கம் புஷ்பா இருந்தா நான் அப்படிதான் யோசிப்பேன். யோசிக்கலாம். சிஎம் ஆனோம்னா நிறைய ஆகும்பா. எவ்வளோ ஆகும்? குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடி. ஆயிரம் கோடி தாய. அது பார்த்தாங்க அவ்வளோ பணத்துக்கு எங்கப்பா போவேன்? ದುಡ್ಡು ಸಂಗತಿ ಪುಷ್ಪಾ ಸರ್ ಬೇರೆ. ನೀ ಡೆಲ್ಲಿಗೆ போய் பிரதாப் ரெட்டியை பாருண்ணா. ரெண்டுண்ணா. ஏய் சரிடா.
போட்டோ சரிங்க. அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு நீ பத்திரமா வச்சுக்கோ. அண்ணா சிஎம் ஆனது உங்கள் அக்கா கையில் கொடு. நான் நீ கேட்டல நான் ஃபீல் ஆகிட்டேன். ஃபீல் ஆகிட்டேன்னா ஃபோட்டோ எடுக்கலன்னு இல்லை, அவன் என் பொண்டாட்டி பற்றி பேசி ஃபீல் ஆகிட்டான். நான் ஸ்ரீவள்ளி என் பொண்டாட்டி, அவ சொல் பேச்ச நான் கேட்கணும், அவ கேட்டா நான் செய்யணும். பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். யாரு தட்டாலும் ஊரு தட்டாலும் இந்த விஷயத்துல எல்லாருக்கும் தெரியும் நான் யாருன்னு. தம்முடா கிசுக்குன்னு சவுண்டு எனக்கு அப்போ கேட்டுச்சு. மினிஸ்டர்னா இவன் நமக்காக சிஎம் கிட்ட போய் சொல்லியிருக்கான். நாளைக்கு நீ சிஎம் பண்ணுடா, இவனையே போட்டோக்காரன் ஆக்கிக்கோ. அப்போ எடுறா தம்முடா கிசுக்கு. புஷ்பா சிஎம் கூட போட்டோ எடுத்தீங்களா? சிஎம் சார் பிஸியா இருந்தாரா? என் பொண்டாட்டி கேட்ட போட்டோக்கு வீட்டுக்கே வந்து நிற்கிறார். ஜூலை 24 வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு. கோழி அடிக்கவா ஆடு அடிக்கவான்னு யோசிச்சிருக்கேன். ஏடா 24ஆம் தேதி அன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா? என் புள்ள பேசுற மாதிரி இருக்கு டிவில. உன் புள்ளதான் பேசிட்டு இருக்குது. சிஎம் சார் நம்ம வீட்டுக்கு வராரோ? எதுக்காக? அது எதுக்காகனா உன் புள்ள சாதாரண ஆசாமி நினைச்சிட்டு இருக்கியா நீ? எனக்காக சிஎம்மோட போட்டோ புடிச்சிருவாங்க, அது வீட்டுக்கே வர வச்சிருக்குது. அதான் உன் புள்ளையோட பலமே. அத அன்னைக்கு திருப்பதி மொத்தத்துக்கும் சமைச்சு சோறு போடணும்னு தோடுது. போட்டுடலாமா? போட்டுட்டா போச்சு. ஆ? குடி சித்தப்பா இன்னும் இருக்கு. இதுக்காக நான் வந்தது. இந்த சிஎம் கிஎம் எல்லாம் உனக்கு சரிப்படாது, நீ போலாம். என்னண்ணா 20 வருஷமா பார்ட்டிக்கு விசுவாசமா வேலை செஞ்சிருக்கேன். அவசரம்னு கேட்டப்பெல்லாம் ஃபண்டு கொடுத்துருக்கேன். அந்த நரசிம்ம ரெட்டி என்ன தகுதியில் சிஎம் ஆயிருக்கான்? எனக்கு என்ன குறைச்சல்? நான் சிஎம் ஆகக்கூடாதா? எத்தனை நாளா நீ எனக்கு தெரியும் சித்தப்பா. இது நீ கிடையாது, உன்னோடது இல்லை. உன்னை ஆட்டி வைக்கிறது யாரு? சார், தம்பி சூப்பர் ரெடி சார் ஃபோன். Thank you for watching.